வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் துலா ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலையும் ஏப்ரல் 2026 மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கக்கூடிய புதிய கருப்புகளையும் அனுபவங்களையும் ஆராய்கிறோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் அணுகுமுறைகளின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான ஜோதிட நிலைகளை இங்கு தொகுத்து வழங்குகிறோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது மாதத்தின் சாத்தியங்கள் குறித்து தெளிவான பார்வை கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். துலா ராசியில் சித்திரை நட்சத்திரத்தின் 3ஆம் மற்றும் 4ஆம் பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், விசாகம் நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்களும் அடங்குகின்றன. சித்திரை நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உறவுகளில் நுண்ணுணர்வு அதிகரிக்கலாம். சுவாதி நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலை வளரலாம். விசாகம் நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முடிவுகளை தெளிவாக அணுக வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறலாம். தொழிலில் சூரிய பகவானின் மாற்றம் புதிய ஒத்துழைப்புகளை உருவாக்கும். இதனால் பொறுப்புகள் அதிகரிக்கும். புதன் பகவான் மீனத்தில் செல்வதால் திட்டங்களில் துல்லியம் தேவைப்படும். சுக்கிர பகவான் ரிஷபத்தில் செல்வதால் நிதியில் நிலைத்தன்மை உருவாகும். ராகு பகவான் வக்ரநிலை முடிவுகளை நிதானமாக எடுக்கச் செய்கிறார். இந்த மாதத்தில் சனி பகவான் மீனத்தில் இருப்பதால் உடல் ரீதியான சோர்வு அதிகரிக்கலாம். இதனால் ஓய்வு நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்துவது அவசியம். செவ்வாய் பகவான் மீனத்தில் இருப்பதால் மன அழுத்தம் சில நேரங்களில் கூர்மையாக உணரப்படலாம். அதேபோல் சுக்கிர பகவான் ரிஷபத்தில் செல்வதால் உடல் சமநிலை மெதுவாக மேம்படும். மூச்சு பயிற்சி மற்றும் மென்மையான நடைப்பயிற்சி நன்மை தரும். சூரிய பகவானின் மேஷ பயணம் உறவுகளில் புதிய இயக்கத்தை உருவாக்குகிறது. இதனால் உரையாடல்களில் தெளிவு தேவைப்படும். சுவாதி மற்றும் விசாகம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உணர்வுகளின் ஆழம் மேலும் வெளிப்படலாம். ராகு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் பழைய கருத்து வேறுபாடுகள் மீண்டும் மேலெழலாம். எனினும் பொறுமை நல்ல முடிவை தரும். குரு பகவான் மிதுனத்தில் இருப்பதால் அறிவு வளர்ச்சி மற்றும் புதிய கற்றல் வாய்ப்புகள் திறக்கப்படும். இதனால் சமூக வட்டாரத்தில் உங்கள் நிலை உயர்கிறது. புதன் பகவான் மீனத்தில் இருப்பதால் திட்டமிடலில் நிதானம் அவசியம். இதே நேரத்தில் சூரிய பகவான் மேஷத்திற்கு நகரும் மாற்றம் கூட்டாண்மை முயற்சிகளில் முன்னேற்றத்தை தரலாம். சமூக உறவுகளை விரிவுபடுத்தும் முயற்சிகள் இந்த மாதத்தில் பலன் தரும். இந்த மாதத்தில் குரு பகவான் மிதுனத்தில் இருப்பதால் உள்ளார்ந்த சிந்தனை ஆழமாகும். இதனால் தினசரி செயல்களில் அர்த்தம் தேடும் மனநிலை உருவாகும். சனி பகவான் மீனத்தில் இருப்பதால் அமைதியான தியானம், மெதுவான மூச்சு பயிற்சி போன்றவை மனதை நிலைநிறுத்தும். ராகு பகவான் மற்றும் கேது பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் பழைய நினைவுகள் மீண்டும் மேலெழலாம். எனினும் அவை உள் வளர்ச்சிக்கான வழிகாட்டுதலாக மாறலாம். பிரார்த்தனைக்கு நேரம் ஒதுக்குவது ஆன்மீக தெளிவை அதிகரிக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு மாற்றம், நிதானம் மற்றும் புதிய திறப்புகளின் மாதம். சூரிய மற்றும் சுக்கிர பகவான்களின் இயக்கம் உறவுகள் மற்றும் நிதியில் முன்னேற்றத்தை தரும். புதன் பகவான் மீனத்தில் இருப்பதால் திட்டமிடலில் கவனம் அவசியம். குரு பகவான் அறிவு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறார். ராகு பகவான் மற்றும் கேது பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் முடிவுகளை நிதானமாகவும் சிந்தனையுடனும் எடுப்பது நன்மை தரும். மொத்தத்தில் இந்த மாதம் உள் வலிமையை வளர்க்கும் காலமாக அமையும். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.